students, this is Mona. Welcome to Python programming. நம்ம 7th chapterல last concept வந்துட்டோம். Python recursive functions. Okay, when a function call itself is known as recursion. ஒரு function தன்னைத்தானே கால் பண்ணிக்கிற மெத்தடுக்கு பேரு தான் என்னன்னா recursion. Recursion works like loop, but sometimes it makes more sense to use recursion than loop. கிட்டத்தட்ட இது லூப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனா லூப்பை காட்டிலும் தன்னைத்தானே கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறதுங்காட்டிக்கு தான் மோர் சென்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. You can convert any loop to recursion. எந்த லூப்பை வேணாலும் நீங்க recursion-ஆ மாத்திக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ல பாருங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் அதே பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. A function call itself-னு. தென் ஒரு ப்ராசஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் பேராகிராஃபோட மீனிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ப்ராசஸ்க்கு நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு கண்டிஷனே இல்லாம அந்த ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அந்த ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபைனைட் இட்ரேஷன். இப்போ ஒரு கண்டிஷனை கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா பேஸ் கண்டிஷன். ஓகே, சரி, இமேஜின் a process would iterate it indefinitely if not stopped by some condition. ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லாம ஒரு ப்ராசஸ் நீங்க அப்படியே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா such a process is known as infinite. இன்ஃபைனைட்னா முடிவே இல்லாம போயிட்டே இருக்கிறது. அதை தான் அவங்க இன்ஃபைனைட் இட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The condition that is applied in any recursive function. Recursive function என்னது? Function call itself. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல ஒரு கண்டிஷனை நீங்க அப்ளை பண்ணணும். அந்த கண்டிஷனுக்கு பேரு பேஸ் கண்டிஷன். இந்த பேஸ் கண்டிஷன்ங்கிறது இட்ஸ் மஸ்ட் இன் எவ்ரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்லையும் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை விட்டு நம்ம வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா அதர்வைஸ் இட் வில் கண்டினியூ டு எக்ஸிக்யூட் லைக் எ இன்ஃபைனைட் லூப். இல்லை அப்படின்னா உங்களுக்கு முடிவில்லாம அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் எக்ஸிக்யூட் லைக் எ இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். ஒரு ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது இது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பை சம் எக்ஸ்டர்னல் கோட். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம நார்மலாக எப்படி கால் பண்ணுவோம், ஃபங்க்ஷனை விட்டு வெளியே ஸ்டேட்மெண்ட்ல கால் பண்ணுவோம். அதை தான் இட்ஸ் கால்டு பை, அதனோட நேமை வச்சு நம்ம கால் பண்ணுவோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பை சம் எக்ஸ்டர்னல் கோட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் மெட், அதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் கண்டிஷனுங்கிறது கம்பல்சரி உங்களோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ல நீங்க கொடுத்துருக்கணும். அந்த பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, மெட்டுன்னா அதையே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தென் the program gives meaningful output. உங்களுடைய கரெக்டான ஒரு ரிசல்ட்டும் தென் எக்ஸிட் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை விட்டு கண்ட்ரோல் வெளியே வர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேஸ் கண்டிஷன். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் டஸ் சம் ரெக்வயர்ட் ப்ராசஸிங், அதாவது உங்களுக்கு கம்பல்சரி ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கும், தேவைப்படும். அண்ட் தென் கால் இட் செல்ஃப், அதாவது தன்னைத்தானே கால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பேஸ் கண்டிஷன் மெட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சம் ரெக்வயர்ட் ப்ராசஸிங் உள்ள ப்ராசஸ் தன்னைத்தானே கால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். எப்போ பேஸ் கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ மீனிங்ஃபுல்லான அவுட்புட்டும் அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த 3 பாயிண்ட்ல. நெக்ஸ்ட், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான், அதனால கம்பல்சரி கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு காலேஜ் லெவலில் போனாலும் இந்த ரிகர்சிவ்ங்கிற கான்செப்ட் மைண்ட்ல நல்லா உங்களுக்கு வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி நீங்க படிப்பீங்க. இப்போ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ல பேஸ் கண்டிஷன் அல்லது கேஸ் யூஸ் பண்றேன். கேஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணியிருக்கிறேன். கம்பல்சரி பேஸ் கண்டிஷனோ அல்லது கேஸோ உங்களுக்கு வேணும், பேஸ் கேஸோ வேணும். எதுக்காக? ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வர்றதுக்காக. நெக்ஸ்ட், ரிகர்சிவ் கேஸ்னா என்னது? காலிங் இட் செல்ஃப், தன்னைத்தானே கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் கேஸ். வித்தவுட் பேஸ் கேஸ், அதாவது பேஸ் கண்டிஷன் இல்லாம ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? இட் வில் கோ இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட்டா உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? முடிவு இல்லாம அது எக்ஸிக்யூட்டேட்டா ஆயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? இன்ஃபைனைட் லூப்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபேக்டோரியல் நீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. ஃபேக்டோரியலுக்கு நம்ம இந்த சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அதை தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஃபேக்டோரியலுக்கு ஃபார்முலா என்னன்னா n into factorial of n minus 1. என்னங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய நம்பர், தென் n into factorial of n minus 1 தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை நம்ம போட போறோம். ஓகே, இது மேனுவலா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை ஆயிருக்குங்கிறத நான் இங்க போட்டிருக்கிறேன். இப்போ 5 ஃபேக்டோரியல்னா இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி எழுதுவோம்? 5ங்கிறது என்னுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னோட வேல்யூவா எடுத்துட்டோம்னா 5 into 4 ஃபேக்டோரியல் ஆகுமா? ஏன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 minus 1னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4. அப்போ 4 ஃபேக்டோரியல். ஏன்னா இந்த ஃபேக்டோரியலை தான் நான் இங்க இந்த சிம்பிளா இங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ என்னோட வேல்யூ இப்போ 4 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது 5 ஃபேக்டோரியலுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்,
இப்போ 4 ஃபேக்டோரியலுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? என்னோட வேல்யூ நான் 4 வச்சுட்டேன்னா அப்போ 4 into 3 ஃபேக்டோரியல்னு நம்மளுக்கு கிடைக்கும். 4 minus 1 என்னது 3. இப்போ 3 ஃபேக்டோரியல் நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ என்னோட வேல்யூ 3 மாறிடுச்சுன்னா 3 into 2 ஃபேக்டோரியல். என்னோட வேல்யூ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 into 1 ஃபேக்டோரியல் கிடைக்கும். என்னோட வேல்யூ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 0 ஃபேக்டோரியல். என்னோட வேல்யூ 0 எடுத்துட்டிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 0 வேல்யூ என்ன வரும்னா 1. இது ஃபார்முலா. 0க்கு உங்களுக்கு என்னன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1ங்கிறது கிடைக்கும். அது n equal to 0 இருந்தாலும் சரி n equal to 1 இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபேக்டோரியல் ஆஃப் 1 is 1, ஃபேக்டோரியல் ஆஃப் 0 ஆல்சோ 1 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா def fact of n. இப்போ உங்கள் புக்கில் எல்லாம் சில இன்டென்ட் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. இந்த பிரிண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கரெக்டாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதுபடி பார்த்து உங்கள் புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நேராக டெஃபுக்கு நேராக தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். இந்த இஃபுக்குள்ளே தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். எல்ஸுக்குள்ளே தான் இன்டென்ட் ஸ்பேஸ் தள்ளி இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஓகே, இப்போ ஃபேக்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபேக்ட்டுங்கிறது உங்களுடைய ஃபங்க்ஷனுடைய நேம், தென் என்னங்கிற பேராமீட்டர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்குறோம், கோலன் சின்டாக்ஸ் படி. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கண்டிஷனை எழுதுறோம். என்னன்னா if n equal to 0 this is the base condition. ஏன் இது எடுத்த உடனே நான் பேஸ் கண்டிஷன் சொல்றேன்னா return 1 இந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுவுமே கால் பண்ணல, உடனே return 1 ஆகி வெளியே வந்துடுது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னன்னா பேஸ் கண்டிஷன் அல்லது நம்ம பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் சப்போஸ் என்னோட வேல்யூ 0 காட்டில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், ரிட்டர்ன் என் ஸ்டார். 0 தவிர வேற எந்த வேல்யூ இருந்தாலுமே ரிட்டர்ன் எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். அப்போ என் ரிட்டர்ன் என் ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n-1. இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தன்னைத்தானே கால் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ரிகர்சிவ் கேஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா அப்போ இந்த ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மறுபடியும் இங்கே ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லலாம்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன கால் பண்ணுறீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபேக்ட் ஆஃப் 0னா 0ங்கிற ஒரு வேல்யூவை என்னுக்கு பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ இஃப் n equal to 0 வந்ததுன்னா ரிட்டர்ன் 1. அப்போ 1ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. எந்த இடத்துல கால் பண்ணுறாங்களோ இந்த இடத்துக்கு உங்களுக்கு 1 வந்து ரிட்டர்ன் ஆகும். பிரிண்ட் என்ன ஆகும், உங்களுக்கு 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் 5னா ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணியிருக்கீங்க, 5 வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்க. 5 நேராக என்னுக்கு போகும். இஃப் n equal to 0 பார்க்கும் நோ. அப்போ எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். ரிட்டர்ன் என் ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n-1. அப்போ என்னோட வேல்யூ 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 5-1 என்ன இருக்கு 4. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்னோட வேல்யூ இப்போ என்னவா மாறும் 4. மறுபடியும் if n equal to 0 பார்க்கும் நோ, எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். அடுத்தது மறுபடியும் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். மறுபடியும் இப்படி உங்களுக்கு தானாவே ஒர்க் ஆகிட்டு வரும். எது வரைக்கும் என்னோட வேல்யூ 0 ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஓகே, இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கீழே சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேக்ட் ஆஃப் 0 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேலே பாருங்க ஃபேக்ட் ஆஃப் 0ங்கிறப்போ ஹியர் n equal to 0 இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆயிருது, இப்போ இந்த இடத்துல நான் ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 0ங்கிறது n-க்கு போய் if n equal to 0 வந்ததுன்னா ரிட்டர்ன் 1. அப்போ 1ங்கிறது ரிட்டர்ன் ஆயிருது. உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் 0ங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு, 1ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு இருக்குதுன்னு வைங்க. ஹியர் n equal to 5. அப்போ n equal to 5 அப்படின்னா இந்த 5 தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா n-க்கு நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நான் n equal to 5ன்னு போட்டிருக்கிறேன். if n equal to 0 பார்க்குது நோ, அப்போ எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. எல்ஸ் பார்ட்ல என்ன பண்றீங்க, ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்ட் n-1. அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற பாருங்க, n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n-1. அப்போ என்னக்கு நான் என்ன போட்டிருக்கிறேன் 5. ஓகே, இந்த இடத்துல பாருங்க 5ன்னு நான் போட்டிருக்கிறேன். இது வந்து பின்னாடி வரக்கூடிய ஆன்சர் இந்த இடத்துல இருந்து அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. என்னோட வேல்யூக்கு நான் என்ன போட்டிருக்கேன் 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 5-1 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4. அப்போ ஹியர் இப்போ இந்த இடத்துல ஃபேக்ட் நம்ம மறுபடியும் கால் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல தான் n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, n equal to இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குது 4ன்னு ஆயிருக்கு. 4ன்னு ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த நேர கண்ட்ரோல் மறுபடியும் இங்கே போகுது. இங்கே போகிறப்ப என்ன ஆகுது, n equal to 0ன்னு பார்க்குது நோ, எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகிறப்போ உங்களுக்கு ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு வரப்போ அப்போ 4 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 4-1ன்னு வரப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது 3 ஆகுது.
அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது 3 கிடைச்சிருக்குது. மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் மேலே பாஸ் ஆகும். மேலே வேல்யூ பாஸ் ஆகி n = 0 பார்க்குது. நோ, அப்போ எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகிறப்ப ஃபேக்ட் ஆஃப் 3 நம்ம எப்படி எழுதுவோம், 3 × ஃபேக்ட் ஆஃப் 2. மறுபடியும் இந்த இடத்துல n = 2 எடுத்துக்குது. 2 எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகும் கண்ட்ரோல். n = 0 பார்க்குது. நோ, எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. அப்போ 2 × ஃபேக்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 2 - 1 என்ன கிடைச்சிருக்கு, 1. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னது, 1ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மறுபடியும் என்னோட வேல்யூ மேலே போய் அங்கே அந்த இடத்துல if n = 0 பார்க்கும். நோ, எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகி அப்போ 1 × என்னோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. 1 × ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு வரும். இந்த இடத்துல n = 0 இருக்கிறப்போ if n = 0 பார்க்குது. எஸ், இட் இஸ் ட்ரூ. அப்போ ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு ப்ரோக்ராம் படி இங்கே பாருங்க n = 0ன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ என்னது, 1. அப்போ அந்த 1 அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே என்ன வந்துடுது, ஆன்சர் 1. அப்போ இதோட இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆன்சரையும் இப்போ ரிட்டர்ன் பண்ணி விடும். ஃபேக்ட் ஆஃப் 0லேருந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ஃபேக்ட் ஆஃப் 0வோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 1. இந்த ரெட் கலர்ல எல்லாம் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னா ரிட்டர்னிங் வேல்யூஸ். ஓகே, அப்போ ஃபேக்ட் ஆஃப் 0 இந்த ஃபேக்ட் ஆஃப் 0வோடைய ஆன்சர் என்னன்னா 1. அந்த 1 தான் உங்களுக்கு ஃபேக்ட் ஆஃப் 0க்கு வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. 1 × ஃபேக்ட் ஆஃப் 0வோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது, 1. அப்போ ஈக்குவல் டு உங்களுடைய ஆன்சர் என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் என்ன, 1 × 1 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 தான் இப்போ ஃபேக்ட் ஆஃப் 1க்கு பாஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ 2 × ஃபேக்ட் ஆஃப் 1 இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஆன்சர் என்ன வரும், 2 × 1. ஃபேக்ட் ஆஃப் 1 வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தது, 1. அப்போ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃபுல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 × ஃபேக்ட் ஆஃப் 2. ஃபேக்ட் ஆஃப் 2க்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தது, 2 கிடைச்சிருந்ததா. அப்போ 3 × 2 உங்களுக்கு என்ன கிடைக்குது, 6. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் 6ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது 4 இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரப்போ ஃபேக்ட் ஆஃப் 3யோட ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கே 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 4 × 6ன்னு நான் போடுவேன். அப்போ இதனுடைய ஃபுல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, 24. இந்த மறுபடியும் எனக்கு என்னன்னா ஃபேக்ட் ஆஃப் 3 வந்து இந்த 24 இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 4க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 24. அப்போ 5 × 24 ஆன்சர் என்னது, 120. அப்போ 5 உங்களுக்கு வந்து ஃபேக்ட் ஆஃப் 5க்கு உங்களுக்கு என்ன இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா 120. இந்த லாஸ்ட் ரிட்டர்னிங் ஆன்சர் தான் என்னன்னா 120. ஓகே, இந்த 120 தான் இந்த ஃபேக்ட் ஆஃப் 5க்கு இப்போ ரிட்டர்னிங் வேல்யூவா நம்மளுக்கு சென்ட் பண்ணும். அப்போ சென்ட் பண்ணுறப்போ நம்ம அதை என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம், பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு வரப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 120ங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே ஓகே, இதையே நம்ம கோடிங்கில் நம்ம அப்படியே போட்டிருக்கிறோம் பாருங்கள். டெஃப் ஃபேக்ட் ஆஃப் n = 0 ரிட்டர்ன் 1 பண்ணியிருக்கிறோம். எல்ஸ் ரிட்டர்ன் n * ஃபேக்ட் n - 1. அப்போ பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0 நெக்ஸ்ட் பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இதையே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் 0க்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 1. ஃபேக்டரியல் ஆஃப் 0னாலே அதனோட வேல்யூ என்னன்னா 1 தான். ஓகே, ஸோ 0க்கு வந்து 1ங்கிற ஃபேக்டோரியல் கிடைச்சிருக்கு. ஃபேக்டரியல் ஆஃப் நம்பர் 0க்கு வந்து 1. நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5க்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 120 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 2000. இப்போ 5க்கு பதிலாக நான் 2000 கொடுத்தேன்னு வைங்க, வில் கிவ் ரன் டைம் எரர் மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த். அதாவது ரொம்ப மேக்ஸிமமாக நம்பர் கொடுக்குறப்ப இந்த மாதிரி கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரன் டைம் எரர் வரும். ஏன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிகிட்டே போகுதுல்ல, அப்போது அதிகப்படியான நம்பர்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு ரன் டைம் எரர் வருது. எதனால் வருது அப்படின்னா, this happens why, because Python stops calling recursive function after 1000 calls by default. இப்படி தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1000 டைம்ஸ் தான் கால் பண்ணுது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரன் டைம் எரர் வருது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே நம்ம வந்து இல்லை நான் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக மேக்ஸிமம் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிஸ்ங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், import sys அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த sys மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டு sys.set recursion limit அப்படிங்கிற இந்த டேர்மை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, set recursion limit, இந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் லிமிட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே 3000 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்க,
இப்போ இதே சேம் கோடிங் அதே தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோடிங்ல எல்லாம் என்னென்ன எரர் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. இஃப்க்கு அப்புறம் ஒரு இன்டென்ட் ஸ்பேஸ் தள்ளி ரிட்டர்ன் 1ன்னு வந்திருக்கணும். அதே மாதிரி எல்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்ட் n மைனஸ் 1ங்கிறத ஒரு இன்டென்ட் ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கணும். ஓகே ஃபேக்ட் ஆஃப் இப்போ 2000 கொடுத்துருக்காங்க. 3000 லிமிட் வரைக்கும் அவங்க கொடுத்துக்கலான்னு இங்கே கொடுத்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு 2000 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரன் டைம் எரர் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிகர்ஷன் லிமிட்டை கூடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சிஸ் மாடியூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இட் அலோஸ் யூ டு சேஞ்ச் த லிமிட் யூசிங் sys dot set recursion limit அப்படி லிமிட் வேல்யூவை நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தட்ஸ் ஆல். த 7th chapter is over. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 7th chapter உடைய கொஷின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.